வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் என்ன செய்ய போகிறோன்னா மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். ஒரு நார்மலாக ஒரு மீடியம் சைஸ் காய் ஒன்று வாங்கினேன். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் பொரியல். இது எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச பொரியல். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அந்த பொரியல். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு வெடிச்சிருச்சு, கடுகு சேர்த்தாச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாப்பாடு ரசம் வச்சு இந்த பொரியலை செஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ருசியாக இருக்கும். ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்ச பூசணியை இதோட சேர்த்துடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு மஞ்சள் பூசணி பொரியல். சாம்பாருக்கும் அட்டகாசமாக இருக்கும். இதை போட்டு சாம்பார் வைக்கும்போதும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அடிக்கடி சாம்பார் வைப்பேன், இன்றைக்கி பொரியல் வச்சாச்சு. இந்த ரசம் வச்சு பொரியல் வச்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து சும்மா 2 கிளறிட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் 1 ஸ்பூன் மண்டை வெல்லம் சேர்த்துக்கிறேன். மண்டை வெல்லத்தை விட நீங்கள் கரும்பு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மண்டை வெல்லம் சேர்த்துக்கிறேன். கரும்பு சர்க்கரைக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட பொரியல். அந்த மண்டை வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம 2 நிமிஷம் கிளறிக்கலாம். அவ்வளோதான் நம்ம பொரியல். ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேன், நான் மிளகாத்தூள் போடும்போதே உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். அவ்வளோதான் நம்ம சூப்பரான மஞ்சள் பூசணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அந்த இனிப்பு, அந்த காரம் ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் சாம்பார் வச்சு மஞ்சள் பூசணி பொரியல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.